அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 28 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்ப களஞ்சியம்ன்றப்ப வேற ஒரு சொல்லுங்களா. அப்ப நம்ம புரிந்து கொள்றதுக்கு எப்படி சொல்லலாம்? களஞ்சியம்னா பேங்க் அக்கவுண்ட்ஸ். நம்ம பணத்தை எங்க போய் இன்வெஸ்ட் பண்றோம்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்ப இன்னைக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலே தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்ப நீங்க எங்க உங்களுடைய பணத்தை போட்டிருக்கிறீங்க? கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் ஆசீர்வாதம் அதில் இருக்கும். நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு உண்டு. ஆமென். என்னங்க ஸ்டாக் மார்க்கெட்டே அப்படியே டவுனா போயிட்டு இருக்கு. ஆண்டு சொல்ல இல்ல உன்னோட ஸ்டாக்ஸ் அப்படியே ரைஸ் ஆயிட்டே போகுன்ற. ஆமென். அப்ப உங்க களஞ்சியங்களிலே அவருடைய ஆசீர்வாதம் காணப்படும். ஏனென்று சொன்னால் அவர் தமது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அடுத்து போட்டிருக்கு, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப நீங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே இன்னொரு ஜாப் பார்க்கலாமா இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மூவ் எடுக்கலாமா இருக்கும். வேற ஒரு செக்டர்ல நம்ம போலான்னு அன்று சொல்றாரு, அதிலே நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதை நம்ம செய்யலாமா வேணாமா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்லையா, இந்த பிசினஸ்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, நீ கை செய்யும் எல்லா வேலைகளிலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அது அப்படியே பலிக்கிறது. ஆமென். எனவே இந்த ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். அடுத்து போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே நான் சொல்லுகிறேன், சாபம் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்து நமக்காக சாபமானார். எனவே சாபம் நமக்கு இல்லை. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டபடியினால் இன்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் கட்டளையிட்ட ஆசீர்வாதங்களை இன்று நாம் அனுபவிக்கிறோம். அவர் கட்டளையிட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை இன்று நான் சொல்லுகிறேன், உங்கள் பொருளாதாரத்திலே பார்ப்பீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய தொழிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இன்று அவர் கட்டளையிட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சம்பள உயர்வு இவ்வளவு நாள் இல்லைங்க, என் ப்ரொமோஷன் எனக்குன்னே வீமுக்குன்னே என்னை தடுத்து வச்சிருக்கிறானுங்க. இன்று அவர் கட்டளையிட்ட ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அந்த தடைகள் உடைக்கப்படும், அற்புதம் நடக்கும். ஆமென். உங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்கிற வேலைகளை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதுவே பெரிய சாட்சியாய் நிற்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.